இந்த படத்துல ஹீரோவா நடித்த ஏரிஸ் ஜெரார்ட் லேட்டோ அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதே மாரி அம் ஈவ் அப்படின்ற கேரக்டர் வந்து கிரிட்டா லீ அவங்களும் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த பைக் சேசிங் வந்து ஃபேன்டாஸ்டிக்கா இருந்தது. ஸோ இந்த ஈவ வந்து துரத்தக்கூடிய பெண் ரோபாட்டிக்கா வந்து அத்தேனா அப்படின்றவங்க அந்த கேரக்டர் வந்து ஜூடி டர்னர் ஸ்மித் அவங்க பண்ணியிருக்காங்க. உண்மையில் அந்த வெறுப்பும் கோபமும் வச்சுக்கிட்டு தர விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். மிக முக்கியமாக அந்த பைக் சேசிங் சீனும் சரி, அந்த கார் வந்து பிளக்கிற இடங்களும் சரி, நம்ம வந்து வேற ஒரு உலகத்துக்கு அழைச்சின்னு போகிற விஷயமா இருக்குது. அதுவும் மெய்நிகர் உலகத்தில் இப்படியான ஒரு சம்பவங்கள் நடக்கிறத வந்து காட்சிப்படுத்தின விதத்தில் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. எஸ்பெஷலி தண்ணிக்குள்ளே போகிறப்ப வந்து ஹீரோவும் ஹீரோயினும் தப்பிப்பாங்க. அந்த சீன் வந்து தண்ணிக்குள்ளே போயிட்டு அந்த பின்னாடி வர்ற சப்ஜெக்ட் வந்து அவங்க எப்படி எதிர்கொள்கிறாங்கன்றதும், கிளைமேக்ஸில் வந்து ஹீரோவையும் ஹீரோயினையும் வந்து திரத்துறதுக்காக வில்லி கேரக்டர் வந்து என்னெல்லாம் பண்ணுது, அந்த ஐடியாலாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமாக இந்த படத்தில் நான் பார்க்குறது கிராஃபிக்ஸும் விஎஃப்எக்ஸும் வேறு லெவல் பண்ணியிருந்தாங்க. 2000 ஷாட்டுக்கு மேலே வந்து விஎஃப்எக்ஸை வந்து ஏஐ வச்சு பண்ணாமல் பெரிய பெரிய நிறுவனங்கள்கிட்ட கொடுத்து இதை பண்ணியிருந்தாங்க. அதனால தான் இந்த படத்தை வந்து ஐமேக்ஸ் மாதிரியான திரையரங்கில் பார்க்கும்போது கூட உண்மைக்கு மிக நெருக்கமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை அது கொடுக்கும். அதாவது குவாலிட்டியில் அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே இல்லை. அதனால தான் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஜோச்சிங் ரோனிங்கை வந்து ஆச்சரியப்பட்டேன். காரணம் வந்து அவர் மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் பார்க்கவே முடியாது.